இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரஷ்ய அரசன் ஒருவன் ஆப்பிள் தோட்டம் வைத்திருந்தான். தோட்டத்தில் இருந்த மரத்திலிருந்து ஆப்பிள் அருகில் ஓடிக்கொண்டிருந்த நதியில் விழுந்து மிதந்து சென்றது. சிறிது தூரம் சென்ற ஆப்பிள் குளித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபனின் கண்களில் பட்டது. மிகவும் சிரமப்பட்டு நீந்தி போய் அதை கையில் எடுத்தவன் யோசிக்க ஆரம்பித்தான், இந்த ஆப்பிள் எப்படி இந்த நதியில் மிதந்து வர முடியும் என்று. அப்போதுதான் ராஜாவின் ஆப்பிள் தோட்டம் நதிக்கரை ஓரத்தில் இருப்பது நினைவுக்கு வந்தது. ராஜாவின் அனுமதி இல்லாமல் அவருடைய தோட்டத்து ஆப்பிளை நான் எப்படி உண்ண முடியும் என எண்ணியவனாக நதியில் கண்டெடுத்த ஆப்பிளை கையில் எடுத்துக்கொண்டு ராஜாவின் அரண்மனை நோக்கி சென்றவன் விஷயத்தை பிரதானிகளிடம் கூறினான். பிரதானிகள் இதை ராஜாவிடம் சொன்னார்கள். அரண்மனை தோட்டத்து ஆப்பிளை எடுத்தது தவறு என்று வாலிபன் மீது குற்றம் சாட்டப்பட்டு ஒரு பார்வையற்ற பெண்ணை அவன் திருமணம் செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டார். திருமண நாளும் வந்தது. அதுவரை அரண்மனை சிறையில் கைதியாக வைக்கப்பட்டிருந்த வாலிபன் விடுதலை செய்யப்பட்டு கைதி உடையிலிருந்து மணமகன் உடைக்கு மாறினான். அரண்மனை எங்கும் திருமண விழா கோலமாக அலங்கரிக்கப்பட்டது. மணமகள் அலங்கரிக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டாள். முகம் சல்லா துணியினால் மூடப்பட்டிருந்தது. தனக்கு தண்டனையாக தான் மணக்க இருக்கும் குருட்டு பெண்ணின் முகத்தை பார்க்க வாலிபன் ஆவல் கொண்டான். மணமகளின் கழுத்தில் மலர் மாலையை போடுவதற்கு முன்னால் மெல்ல அவள் முகத்தை மூடியிருந்த சல்லா துணியை அகற்றினான். முகத்தை பார்த்தவன் இன்ப அதிர்ச்சி அடைந்தான். மணமகளாக ராஜாவின் அருமை மகள் அழகு ஓவியமாக நின்றாள். வாலிபனின் உண்மை அரசனை கவர்ந்தபடியால் மகளையே திருமணம் செய்து வைத்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்று நாம் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் நம்மை குறித்து எண்ணம் கொண்டவராக இருக்கிறார். எந்த மனிதன் தன்னுடைய வேலையில் உண்மையும் உத்தமமுமாய் இருக்கிறானோ கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்துகிறார். எஜமானுக்கு மிகுந்த ஆதாயம் கொண்டு வர தனது உண்மையான உழைப்பை தரும் எந்த நபரையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். நாம் உண்மையாய் இருக்கும் போது கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பார். ஏனென்றால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களில் ஒன்று உண்மையாய் இருப்பது. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை அதிகமாய் நேசிப்பார் என்றால் அந்த பிள்ளைக்கு மாத்திரம் தனி சலுகை காட்டுவார். அதே போல கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும் போது அவரும் நம்மேல் பிரியமாய் இருந்து கரிசனையோடு நம் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் ராஜா அவனை எல்லா பிரதானிகளுக்கும் மேலாக உயர்த்த வேண்டும் என்று விரும்பினான். தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாக மாறினான். தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன் என்று தேவனுடைய தூதனாகிய கேப்ரியேல் தானியேலை பார்த்து கூறினார். அத்துடன் அவனுடைய ஜெபத்திற்கும் உடனே பதில் வரத்தக்கதாக தேவன் கிருபை செய்தார். அதோடு அவன் சிங்க கெபியிலே போடப்பட்ட போது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இவ்விதமாய் அடிமையாய் வந்த தானியேல் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் கர்த்தருக்கு பிரியமாயிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டான். மேலும் எசேக்கியா ராஜா நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு இருந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்ற கர்த்தரின் வார்த்தையை கேட்டபோது எசேக்கியா ராஜா மிகவும் அழுது, கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். மன உண்மையாயிருந்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் கிருபையாய் ஜீவனை 15 ஆண்டுகள் கூட்டிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் உண்மை இருக்குமானால் கர்த்தர் கட்டாயம் பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவார்.
உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் தேவன் சகல நன்மைகளினாலும் நிரப்புவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உண்மையாய் நடந்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுப்பீராக. ராஜா மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவக்கு இடத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உண்மையை நாங்கள் எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.